எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு ஆண் ஜாதகம். இவருடைய ஜாதகத்தில் இரண்டும் ஆண் குழந்தைகள் தான். இவருடைய ஜாதகத்தில் அந்த இரண்டும் ஆண் குழந்தை மற்றும் எப்படி பிறந்திருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவருக்கு பெண் குழந்தை கிடையாது. இரண்டு குழந்தைகளுமே ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கிறது. இவர் 11/11/1974 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் மதியம் 2:15 மணிக்கு பிறந்துள்ளார். இவர் கடலூரில் பிறந்தால் ஆண் ஜாதகர். இவருடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் கும்ப லக்கணம். லக்கணத்திலே குரு, 4இல் கேது, 5இல் சனி, 8இல் சந்திரன், 9இல் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், 10இல் ராகு. இவர் பிறக்கும் பொழுது சந்திர தசை 1 வருடம் 8 மாதம் 20 நாட்கள் ஆகும். அதன் பிறகு 7 ஆண்டு காலம் செவ்வாய் திசை, அதன் பிறகு ராகு திசை 18 ஆண்டு காலம், குரு திசை ஒரு 16 ஆண்டு காலம், சனி திசை 19 ஆண்டு காலம். 41 வயது 8 மாதம் 20 நாட்கள் வரைக்கும் அவருக்கு சனி திசை தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது தற்போது வயது 51 வயது 8 மாதம் 5 நாட்கள் ஆகும். இவருக்கு எப்படி இரண்டும் ஆண் குழந்தை பிறந்திருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் கிரகநிலை பற்றி பார்ப்போம். லக்கணத்திலே குரு திக்பலமாக அமைந்துள்ளார். 5ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். 5ஆம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் 9இல் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரனோடு சூரியன் செவ்வாய் இவர்களோடு சேர்ந்திருக்கிறார். புதன் தனித்த நிலைமையில் தான் இருக்கிறார். சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். லக்கணத்திற்கு 5ஆம் இடத்திற்கு சனி இருந்தாலும் லக்கணத்தில் இருந்து குரு 5ஆம் பார்வையாக சனியை குரு பார்க்கிறது. 5ஆம் பாவகாதிபதியை குரு பார்க்கிறது. அப்போ 1, 5, 9 குருவினுடைய பார்வை விழுகிறது. குருவின் காரகனாகிய குருவும் 5ஆம் பாவகமும் 5ஆம் பாவகாதிபதியும் குருவினுடைய பார்வையில் இருப்பதால் மிகவும் சிறப்பான அமைப்பு. ஆண் குழந்தை பிறப்பதற்கான இது காரகமாகும். அதேபோல் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு எந்த விதமான பாவ தொடர்பும் கிடையாது. ஆனால் செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை பார்க்கும். அது சுக்கிரனுடைய வீட்டில் சுக்கிரனோடு சேர்ந்து குருவினுடைய பார்வையில் இருந்துதான் அந்த 5ஆம் இடத்திற்கு பார்க்கும். அதேபோல் 5ஆம் பாவகாதிபதி ராசிக்கு 5ஆம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி குருவினுடைய பார்வையில் புதனுடைய வீட்டில் நட்பு வீட்டில் சுபத்துவமான அமைப்பில் தான் இருக்கிறார். அதனால் ராசிக்கு 5ஆம் இடமும் லக்கணத்திற்கு 5ஆம் இடமும் குருவினுடைய பார்வையில் அந்த பாவகம் அதிக பலவீனம் அடையாமல் நல்ல அமைப்பில் இருப்பதால் இவருக்கு அந்த பெண் குழந்தை பிறப்பதற்கான அமைப்பு இல்லாமல் ஆண் குழந்தை மட்டுமே 2 குழந்தைகள் பிறப்பதற்கான அமைப்பை இந்த ஜாதகத்திற்கு கொடுத்திருக்கிறது. இதுபோல் அந்த ராசி லக்கணத்திற்கு 5ஆம் இடம் 5ஆம் பாவகம் 5ஆம் பாவகாதிபதி காரகனாகிய குரு இவர்கள் கெடாமல், அதாவது கெடாமல்னா சனி செவ்வாய் ராகு கேது அமாவாசை சந்திரன் இவர்களுடைய தொடர்பை பெறாமல் அதோடு சேர்ந்து இருக்காமல் இருந்து குருவும் 6, 8, 12இல் மறையாமல் இருந்து அந்த நல்ல அமைப்பில் இருந்தால் நீசமாகாமல் பாவத்துவம் அடையாமல் இதுபோல் எல்லாம் இருந்தால் குருவும் அந்த பாவகம் பாவகாதிபதி இவர்கள் எல்லாம் இருந்தால் அவருக்கு பெண் குழந்தை பிறக்காது, ஆண் குழந்தை மட்டுமே பிறக்கும் என்பதை இந்த வீடியோ பதிவில் பதிவிடுகிறேன். இதுபோல் ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ள என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம்.